குட் டச் பேட் டச்னா தெரியுமா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இங்க தொடக்கூடாது, இங்க தொடக்கூடாது, பேக் தொடக்கூடாது. குட் டச்னா இங்க கையில அங்கதான் தொடணும். வெரி குட், வெரி குட். மக்களை தேடி களமிறங்கிய சிங்கப்பெண் அதிரடி படை. பெண்களுக்கு தனியா ஒரு உதவி எண் கொடுத்துருக்காங்க. அது 181. சரிங்களா? 181. பெண்களுக்கு ஏதாவது ஒர்க் பிளேஸ்ல பிரச்சனை வந்தாலோ இல்லை ஒர்க் பண்ற இடத்துல ஒரு ஹராஸ்மெண்டா ஏதாவது ஒரு பாலியல் ரீதியாக தொந்தரவு வந்தாலோ இல்லை வீட்டில் ஏதாவது கொடுமைகள் நடக்குது அப்படின்னாலோ உங்களுக்கு அங்கே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. ப்ளஸ் எங்களுக்கு நோடுக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுப்பாங்க. நாங்களும் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். பேருந்து நிலையங்கள், பள்ளிக்கூடம்னு அத்தனை பேரையும் சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறதுக்கு நாங்கள் கண்டிப்பா உறுதியா இருப்போம். அதே மாதிரி நாங்களும் லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்ட மாட்டோம். குழந்தைகளுக்கான உதவியை 1098. தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யற விதமா சிங்கப்பெண் அதிரடி படை பல்வேறு இடங்கள்ல களமிறங்கி பொதுமக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. அதுலயும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் பகுதியில அங்க இருந்த பொதுமக்கள் கிட்டையும் மாணவிகள் கிட்டையும் சிங்கப்பெண் அதிரடி படை பெண் போலீசார் அவசர கால தேவைக்கு போலீசாருடைய உதவி எண்ணான 100 அழைக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்புக்கான 181 அப்படின்ற அந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காங்க. அதை தொடர்ந்து பள்ளிப்பாளையம் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில போய் அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி குட் டச் பேட் டச் பத்தியும் பேசி இருக்காங்க. கல்வி கற்கக்கூடிய வயதுல திசை மாறி செல்லக்கூடாது, தொடர்ந்து நல்ல முறையில கல்வி கற்கணும், குடும்ப வன்முறை, பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் பத்தியும் அங்க இருக்கக்கூடிய பெண் போலீசார் பேசினது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது பொதுமக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹேண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.